ஒரு முதல்வர், 2 துணை முதல்வர். காங்கிரசிடம் விஜய் டீல். தாவேக்காவின் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி குறி. நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக முக்கியமான ஃபார்முலா ஒன்று அவர் சமர்ப்பித்து உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளர் +100 இடங்களில் தாவேக்கா போட்டியிடும். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கும். கேரளாவில் 10 இடங்கள் துணை முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியே போட்டியிடும். புதுச்சேரியில் 5 முதல் 10 தொகுதிகள் துணை முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும். இதற்காக விஜய் தீவிரமாக காங்கிரசின் டெல்லி தலைகளுடன் பேசி வருகிறாராம். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கா விஜயுடன் சந்திப்பு நடத்தினார். அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக 2 பேரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன் விஜயை பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செய்திருந்தார். இதையடுத்து இருவரும் சந்திப்பு நடத்தியுள்ளனர். இதில் கூட்டணி தொடர்பாகவும், ஆளும் திமுக தொடர்பாகவும், தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி செய்துள்ள போஸ்டில், இந்திய அரசியல் கட்சிகள் தங்கள் தலைவர்களின் பேரணிகளுக்கு பெரும் கூட்டத்தை கூட்ட கணிசமான நேரம், பணம் மற்றும் உழைப்பை செலவிட்டு வருகின்றன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைமை இதற்கு நேர் எதிரானது. தங்கள் பேரணிகளில் அதிக மக்கள் கூடுவதால் கூட்டத்தை குறைப்பதே அவர்களுக்கு உள்ள சவாலாக உள்ளது. இது பலருக்கும் வியப்பளிக்கிறது என்று விஜயை தமிழக வெற்றிக் கழகத்தை பாராட்டுவது போல பேசியிருந்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கேரளாவில் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் களமிறங்க ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் சில தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை டிவிகே ஆய்வு செய்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழர்கள் கணிசமாக வாழும் பகுதிகள் மற்றும் விஜய்க்கு வலுவான ரசிகர் பட்டாளம் இருக்கும் மாவட்டங்களில் கட்சி உறுப்பினர்கள் களப்பணியை தொடங்கியுள்ளனர். இது கட்சி கேரள அரசியலில் கால் பதிப்பதற்கான முதல் படியாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக கேரளாவில் டிவிகே ஆதரவாளர்களின் சமூக வலைதள செயல்பாடு அதிகரித்துள்ளது. சாத்தியமான வேட்பாளர்களாக கருதப்படும் சிலர் சமூக நலன் சார்ந்த பணிகள், தொண்டு நடவடிக்கைகள் மற்றும் உள்ளூர் சமூக பங்கேற்புகள் குறித்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகின்றனர். மூத்த குடிமக்களுக்கு உதவுதல், அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்தல், மாணவர்களுக்கு ஆதரவளித்தல் மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற முயற்சிகள் இந்த பதிவுகளில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன்னதாக டிவிகே தனது அரசியல் இருப்பை கேரளாவில் அதிகரிக்க விரும்புகிறது. இதற்காக தினமும் ரீல்ஸ் போடவும் தொடங்கியுள்ளனர். டிவிகேவின் வருகை கேரளாவில் சிறிய அளவில் இருந்தாலும் கேரள தேர்தலில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கக்கூடும். கேரள அரசியல் பெரும்பாலும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆதிக்கத்தில் உள்ளது. பாஜக தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிக்கும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் அங்கே பெரிய அளவில் மாற்றுக் கட்சியாக கால்பதிக்கும் சூழலும் உள்ளது. தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கேரளாவில் தங்களின் அமைப்பு கட்டமைப்பை சோதிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக தலைவர்கள் நம்புகின்றனர். கட்சி இன்னும் ஆரம்பகட்ட நிலையிலேயே உள்ளதால் வரும் மாதங்களில் ஒரு தெளிவான திட்டத்தை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்தாலும் வியப்பு இல்லை. தற்போது கேரளாவில் உள்ள டிவிகே தொண்டர்கள் சிறிய கூட்டங்களை நடத்தி உள்ளூர் குழுக்களுடன் இணைந்து ஆன்லைன் ஆதரவை திரட்டி வருகின்றனர். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் முதல் அடியை எடுத்து வைப்பதற்கான தயாரிப்பு பணிகளாகும். புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக முயன்று வருகிறதா? தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதோடு சேர்த்து அடுத்த வருடம் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் விஜய் தீவிரமாக இருக்கிறாரா? புதுச்சேரிக்கான முதல்வர் வேட்பாளர் யார் என்பதிலும் தாவேக்கா தீவிரமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறதா? அதாவது புதுச்சேரி முதல்வர் வேட்பாளராக புஷி ஆனந்த் களமிறக்கப்பட வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரா? இதற்கு பின் சில காரணங்களும் விஜயின் சில யோசனைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் நிலவும் உள் முரண்பாடுகள் தற்போது வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளன. புஷி ஆனந்தின் சமீபத்திய செயல்பாடுகளிலும் அவரது அணுகுமுறைகளிலும் விஜய் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனந்தின் முக்கிய பொறுப்புகள் குறித்த பல புகார்களை விஜய் பெற்று வருவதாகவும், அவருக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுவதாகவும் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் கட்சிக்குள் சீனியரான செங்கோட்டையன் வருகை புரிந்துள்ளார். இவருக்கும் புஷி ஆனந்திற்கும் இடையே வரும் நாட்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். ஏற்கனவே அருண், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன.
இப்போது செங்கோட்டையனும் வந்துள்ளதால் அவருக்கும் புஷி ஆனந்திற்கும் இடையே வரும் நாட்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். இதனால் புஷி ஆனந்தை புதுச்சேரிக்கே திருப்பி அனுப்பும் திட்டத்தில் விஜய் இருக்கிறாராம். புஷி ஆனந்தை புதுச்சேரி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று விஜய் யோசிக்கிறாராம். அங்கே புஷி தலைமையில் தேர்தல் பணிகளை தீவிரமாக நடத்தி அவரை அங்கே வெல்ல வைத்து முதல்வராக்கி விடலாம். தமிழ்நாட்டில் செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் அல்லது அதற்கு இணையான பதவியை கொடுக்கலாம். இதனால் உட்கட்சி மோதல் வராது. தமிழ்நாடு முழுமைக்கும் இனியும் புஷி ஆனந்தை நம்பி இருக்க முடியாது. செங்கோட்டையனை இனி கட்சிக்குள் முன்னிலைப்படுத்தலாம் என்று விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது புதுச்சேரிக்கு புஷி சென்றால் தமிழ்நாட்டில் தாவேக உள்ளே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் குறையும் என்று விஜய் நினைக்கிறாராம்.